இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல வந்து ஆல் குட் அத்லெட்ஸ் வின். ஸ்டேட்மெண்ட் 2ல ஆல் குட் அத்லெட்ஸ் ஈட் வெல். கன்க்ளூஷன்ல பார்த்தீங்கன்னா ஆல் தோஸ் ஹூ ஈட் வெல் ஆர் குட் அத்லெட்ஸ். கன்க்ளூஷன் 2ல ஆல் தோஸ் ஹூ வின் ஈட் வெல் அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம டயக்ராம் படி போட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தமிழில் பார்க்கலாம். அனைத்து சிறந்த விளையாட்டு வீரர்களும் வெற்றி பெறுவார்கள். இப்போ ஆல் அப்படின்னு வந்தாலே ஆல் வந்து உள்ளே வரும். ஸோ ஆல் குட் அத்லெட்ஸ் எல்லாருமே வந்து வின் ஆவாங்க. இப்படி எடுத்துக்கலாமா? எல்லா குட் அத்லெட்ஸும் வந்து வின் ஆவாங்க. ஆல் குட் அத்லெட்ஸ் ஈட் வெல். எல்லா குட் அத்லெட்ஸும் இதாக இருக்காங்க இல்லையா, குட் அத்லெட்ஸ் இவங்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஈட் வெல். நம்ம இதை ஃபுல்லாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா எல்லா குட் அத்லெட்ஸ் வின் ஆகக்கூடிய குட் அத்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு, நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இப்போ அடுத்து பாருங்க. ஆல் தோஸ் கன்க்ளூஷனில் ஆல் தோஸ் ஹூ ஈட் வெல் ஆர் குட் அத்லெட்ஸ். நன்றாக சாப்பிடுபவர்கள் அனைவரும் சிறந்த விளையாட்டு வீரர்கள். அதாவது இப்போ ஒருத்தர் நல்லா சாப்பிட்றாருன்னா இவர் எல்லாருமே வந்து சிறந்த விளையாட்டு வீரர் நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ இந்த ஈட்டுக்குள்ளே வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து நம்ம இந்த டயக்ராம் வச்சே பார்ப்போம். வேற யார் வேற மற்றவங்கலாம் வரலாம். ஸோ அதை நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி வெற்றி பெறுகிற அனைவரும் நன்றாக சாப்பிடுவார்கள். யாரெல்லாம் வின் ஆவாங்களோ எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு கிடையாது. வின் ஆகாமல் இருக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த டயக்ராம் வச்சு பாருங்கள். லாஜிக்காக நம்ம எடுக்க வேண்டாம். இந்த டயக்ராம் வச்சே பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெய்தர் ஒன் ஆர் நார் டூ ஃபாலோஸ். அதுதான் ஆன்சர். அவ்வளோதான்.